தாய் வீடு ஜூலை 2026. சாம்பெயினும் பூனேரி முட்டை கருப்பனும். எழுதியவர் நடராஜா ஸ்ரீரஞ்சன். வாசிப்பவர் ஐயா துரை கஜமோகன். இந்த தலைப்பை பார்த்ததும் இதென்ன முழங்காலுக்கும் முட்டைத்தலைக்கும் முடிச்சு போடுவது போல் உள்ளது என்று சிலர் எண்ணக்கூடும். அந்த முடிச்சு எவ்வாறு இருக்கிறது என்று பார்ப்போம். சாம்பெயின் என்றதொரு மதுபானம் உள்ளது. இது மிகவும் பிரபலியமானதொரு மதுபானம். சாம்பெயினை மதுபானமாக குடிப்பதற்கு பயன்படுத்துவது மாத்திரமன்றி விளையாட்டுகளில் வெற்றியடையும் போதும் சில கொண்டாட்டங்களின் போதும் குலுக்கி திறந்து பீச்சி அடிப்பதற்கும் பயன்படுத்துவர். இது வைன் வகையைச் சேர்ந்த வாயு சேர்க்கப்பட்டதொரு மதுபானமாகும். பெருமளவுக்கு இது சாம்பெயின் என்று அழைக்கப்பட்டாலும் இதன் பெயர் நுரைக்கும் வைன், ஸ்பார்க்லிங் வைன் என்பதாகும். பரசித்தமோல் என்ற மருந்தை நாம் பெனடோல் அல்லது ரைனோல் என்று அழைப்பது போன்றுதான் நுரைக்கும் வைனை நாம் சாம்பெயின் என்று குறிப்பிடுவது. பெனடோல் மற்றும் ரைனோல் என்பவை வணிக பெயர்கள். ஆனால் சாம்பெயின் என்பது சற்று மாறுபட்டது. அது வணிக பெயர் அல்ல. அப்பெயர் அப்பொருள் உற்பத்தியாகும் இடத்தை குறிப்பிடுவது. அதாவது சாம்பெயின் என்பது பிரான்சில் உள்ள ஒரு இடம். அந்த இடத்தில் உள்ள திராட்சை செடிகளில் காய்க்கும் திராட்சை பழங்களில் இருந்து தயாரிக்கப்படும் நுரைக்கும் வைன் சாம்பெயின் எனப்படுகிறது. வேறு இடங்களில் விளையும் திராட்சை பழங்களில் இருந்து தயாரிக்கப்படும் நுரைக்கும் வைனை சாம்பெயின் என்று அழைப்பது தவறு. அவற்றை சாம்பெயின் என்ற பெயரில் விற்பது சட்டப்படி குற்றமாகும். இடம் சார்ந்த இந்த புவிசார் குறியீடுகள் முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணம் அந்த இடங்களில் நிலவும் தட்ப வெப்பநிலை, மண்ணின் தன்மை, காலநிலை போன்ற சாதகமானதும் சிறப்பானதுமான தன்மைகளால் அங்கு விளையும் பொருட்களின் தரம் ஏனைய இடங்களில் விளையும் அதே பொருட்களின் தரத்துடன் ஒப்பிடும் போது மிகுந்த உயர்தரமாக இருப்பதாகும். இதுபோன்ற புவியியல் சார்ந்த சிறந்ததும் பிரபலியத்துவதுமான பொருட்கள் பல எம்மிடையேயும் உண்டு. கூவில் கல்லு, பூனேரி முட்டைக்கருப்பன், மட்டுவில் கப்தரி என்று பற்பல பொருட்களை இதற்கு உதாரணங்களாக குறிப்பிடலாம். வணிக பெயர்கள் சட்ட ரீதியாக பதிவு செய்யப்படுதல் வேண்டும். அப்போதுதான் அது குறிப்பிட்டதொரு நபருக்கு அல்லது நிறுவனத்துக்கு சொந்தமானது என்ற சட்ட அங்கீகாரத்தை பெறும். அதே போன்று இவ்வாறான இடம் சார்ந்த பெயர்களும் பதிவு செய்யப்படுதல் வேண்டும். அப்போதுதான் அது சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு சட்ட பாதுகாப்பு கிடைக்கும். இதனை புவிசார் குறியீடு, ஜியோகிராபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் என்று அழைப்பர். குறிப்பாக இதன் சுருக்கமாக ஜிஐ என்று இதனை குறிப்பிடுவது அதிக அளவு பயன்பாட்டில் உள்ளது. சாம்பெயின் போன்று வேறு சில பிரபலியமான புவிசார் குறியீட்டு பெயர்கள் உள்ளன. கோக்னாக், டிராகுலா, ராக்ஃபோர்ட் போன்றவையும் பிரபல்யமான வேறு சில புவிசார் குறியீடுகளாகும். சிலோன் டீ நாம் எல்லோரும் நன்கறிந்த புவிசார் குறியீட்டின் பெயராகும். சிலோன் சினமன் என்பதும் அண்மையில் பதிவு செய்யப்பட்டதொரு புவிசார் குறியீடாகும். இவ்வாறானதொரு புவிசார் குறியீட்டை பூனேரி முட்டைக்கருப்பன் முதலிய பிரதேசம் சார்ந்த சிறந்த பிரபல்யமான பொருட்களுக்கு பெற்றுக்கொள்வது அவற்றின் ஏற்றுமதி, விற்பனை, அந்நிய செலவாணி வருமானம் போன்றவை அதிகரிக்க ஏதுவாகும். அவ்வாறான சட்ட ரீதியான பாதுகாப்பு இல்லாத இடத்து வேறு இடங்களில் உற்பத்தியாகும் முட்டைக்கருப்பன் அரிசியை பூனேரி முட்டைக்கருப்பன் என்று விற்பனை செய்வதற்கு வாய்ப்புண்டு. எனவே பூனேரி முட்டைக்கருப்பன் மட்டுமின்றி ஏனைய பிரதேசம் சார்ந்த விசேட தரம் வாய்ந்த பொருட்களுக்கும் புவிசார் குறியீடுகளை பதிவு செய்தல் அவசியமாகும். அண்மையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சர்வதேச வடமாநாட்டு முதலீட்டு மாநாட்டில் இவ்விடயம் கலந்துரையாடப்பட்டது. அவ்வகையில் அந்த பொருட்களுக்கு புவிசார் குறியீடுகள் பெறப்படுவதற்கான வாய்ப்புண்டு. அவ்வாறு புவிசார் குறியீடுகள் பெறப்படும் போது அப்பொருட்களின் விற்பனை, வருமானம் என்பன பெருமளவு அதிகரித்து அவை விளையும் பிரதேசங்கள் நல்ல வளர்ச்சி அடைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அத்துடன் அவற்றை பயன்படுத்தும் நுகர்வோரும் உயர்தரமான பொருட்களை சரியாக அடையாளம் கண்டு வாங்கி பயன்படுத்துவதன் மூலம் பயனடைவர். மறுபுறத்தில் சில இடங்களில் தயாரிக்கப்படும் குறிப்பிட்ட சில பொருட்கள் பிரபல்யமானவை. இதற்கு காரணம் அப்பொருட்கள் தயாரிக்கப்படும் முறை, அவற்றை தயாரிப்பது தொடர்பில் குறிப்பிட்ட இடத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கும் சிறப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் உள்ளீடுகளின் தரம் போன்றவை ஆகும். மட்டக்களப்பு தயிர், யாழ்ப்பாண மிளகாய்த்தூள் போன்றவை இதற்கு உதாரணங்களாகும். யாழ்ப்பாண மிளகாய்த்தூள் யாழ்ப்பாணத்தில் குறிப்பிட்டதொரு முறையில் தயாரிக்கப்படுகிறது. அதாவது அதில் சேர்க்கப்படும் உள்ளீடுகள் மற்றும் அது தயாரிக்கப்படும் முறை தனித்துவமானது. அதே உள்ளீடுகளை பயன்படுத்தி அதே முறையில் அதை வேறொருவர் தயாரித்து அதனை யாழ்ப்பாண மிளகாய்த்தூள் என்று குறிப்பிடலாம். என்றாலும் அதை கொள்வனவு செய்யும் நுகர்வோர் யாழ்ப்பாண தூள் என்றால் அது யாழ்ப்பாணத்தில் தான் தயாரிக்கப்பட்டது என்று தவறாக கருதுவதற்கு சந்தர்ப்பம் உண்டு என்பது கருத்தில் கொள்ளத்தக்கது. எனவே அது தயாரிக்கப்பட்ட இடத்தையும் குறிப்பிடுவது இவ்வாறான குழப்பங்கள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். எனவே யாழ்ப்பாணத்தில் தயாரிக்கப்படும் யாழ்ப்பாண மிளகாய்த்தூளில் அது யாழ்ப்பாணத்தில் தயாரிக்கப்பட்டது என்று குறிப்பிடுதல் வேண்டும்.
அதேபோன்று ஏனைய இடங்களில் காணப்படும் இவ்வாறான பிரசித்தி பெற்ற பொருட்களிலும் அவை தயாரிக்கப்பட்ட இடம் குறிப்பிடப்படுதல் வேண்டும். இவற்றை கொள்வனவு செய்யும் நுகர்வோரும் இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு தமது கொள்வனவை செய்ய வேண்டும். அப்போதுதான் தரமான பொருட்களை அவர்களால் நுகர முடியும். பருத்தித்துறை வடை யாழ்ப்பாண மிளகாய் தூளிலிருந்து சற்று வேறுபட்டது. ஏனெனில் அது ஒரு பலகாரத்தின் பெயர். ஒரு காலத்தில் பருத்தித்துறை மக்கள் மட்டுமே அதை தயாரிக்க தெரிந்தவர்களாக இருந்தனர். அதனால் தான் அது பருத்தித்துறை வடை என்ற பெயரை பெற்றிருக்கலாம். ஆனால் இன்று அப்படி அல்ல. இலங்கை தமிழர்களில் கணிசமானவர்கள் பருத்தித்துறை வடை தயாரிக்கும் முறையை அறிந்து தயாரித்து வருகின்றனர். எவ்வாறாயினும் பருத்தித்துறையில் தயாரிக்கப்படும் பருத்தித்துறை வடையை சந்தைப்படுத்தும் போது அது பருத்தித்துறையில் தயாரிக்கப்பட்டது என்று குறிப்பிடப்படுவதே சிறந்தது. ஏனெனில் அதன் தோற்றம் பெற்ற இடத்தில் அதை தயாரிப்பதில் அங்குள்ளவர்களுக்கு சிறப்பு தேர்ச்சி இருக்கும். சாம்பெயின், கொக்னியாக், சிலோன் டீ, சிலோன் சினமன், டார்ஜிலிங் டீ முதலியவை உலக புகழ் பெற்று விளங்குகின்றன. இவை போன்று பூநகரி மொட்டைக்கருப்பன், கோவில் கள்ளு போன்ற நம் நாட்டில் உள்ள புவிசார் முக்கியத்துவம் பெற்ற பொருட்களுக்கு புவிசார் குறியீட்டு சான்றிதழ் பெறப்பட்டு அவற்றை உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் சந்தைப்படுத்தி பிரபல்யப்படுத்துவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். பல வளர்ச்சியடைந்த நாடுகளில் வாழும் புலம்பெயர்ந்த நம்பவர்கள் இவற்றை உலகளாவிய ரீதியில் பிரபல்யப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அத்துடன் குறிப்பிட்ட பொருட்களை உற்பத்தி செய்வதில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற இடங்களில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களில் அவை உற்பத்தி செய்யப்பட்ட இடங்களின் பெயர்களையும் குறிப்பிட்டு விற்பனை செய்தல் வேண்டும். அதனால் உற்பத்தியாளர்கள், வணிகர்கள், நுகர்வோர் முதலிய பல்தரப்பட்டவர்கள் அதிக பலன் பெற வாய்ப்பிருக்கும். நன்றி.